ஃப்ரைடே பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே இந்த பிளான்ட்ஸ்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் சொன்ன பூச்செடி வந்து செம்பருத்தி தான். ஸோ ரொம்ப நாளாக வந்து வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வாங்கியிருக்கோம். முன்னாடி வந்து நான் சாமந்தி வாங்கினேன். ஒரு 1 இயர் பிஃபோர் நாங்கள் முன்னாடி இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுருந்தேன். அது வந்து வெயில் வராமலே வீணாயிடுச்சு. ஸோ பூச்செடிலாம் நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்கள் வீட்டில் வெயில் வரும்னா வாங்குங்க. ஏன்னா அது ஒரு 10 டேஸ்லேயே சுத்தமாக காஞ்சு போயிடுச்சு. ஸோ வெயில் வந்து இல்லைன்னா பூச்செடிக்கு ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து எங்களுக்கு பால்கனியில் நல்லா வெயில் வருதுன்றதுனால இது வாங்கியிருக்கேன். பட் கொஞ்சம் பூச்சாக தான் இருக்குது செடி. பட் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லி நானும் கொஞ்சம் கற்றுக்கலான்னு இருக்கேன். ஸோ நம்ம எதாவது ஃபேஸ் பண்ணால் தானே கற்றுக்க முடியும். அதனால் கற்றுக்கலான்னு இருக்கேன். மண்புழு உரமும் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பேக்கெட் வந்து 30 ருபீஸ்னு சொல்லி விற்றுருந்தாங்க. ஸோ 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். உரம் வந்து நீங்கள் சாயில்லையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3:1 ரேஷியோ அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் சாயிலுக்கு மேலே மட்டும்தான் உரம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அப்போவே ரிப்போர்ட் பண்ணாமல் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் ரிப்போர்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால் நேற்று ஈவினிங் தான் ரிப்போர்ட் பண்ணேன்.